அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, வாடகை வாயன், நாஞ்சில் சம்பத் அப்படின்னு சொல்லி பலரும் விமர்சிக்கிறாங்க. அதுக்கு காரணம் உண்டுங்க. அது என்ன காரணங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த நாஞ்சில் சம்பத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, திமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர். சம்பத்துங்கிறது ஈவேரா ஐயா பெரியாருடைய அண்ணன் பேரு தான் சம்பத்து. அதை இவருக்கு வச்சிருக்கிறாங்க சம்பத். இவர் ஊர் நாஞ்சில், அதனால நாஞ்சில் சம்பத்து. இவங்க அண்ணன் பேரு கருணாநிதி. இப்படி ஃபேமிலியே குடும்பமா திமுக குடும்பம். அப்போ திமுகவில் இவர் பேச்சாளராக இருக்கும்போது இவருக்கான ஒரு மரியாதை இருந்தது. நாங்களும் திமுகவில் தான் இருந்தோம். அதாவது நான் தமிழன்னு என்னை உணர்கிற வரைக்கும் திமுக தான் இருந்தேன். திமுகவில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் தமிழர்னு உணர்கிற வரைக்கும். அப்போல்லாம் நாஞ்சில் சம்பத்து, வைகோ, கருணாநிதி பேச்சுக்காக கிலோமீட்டர் கணக்கில் எல்லாம் சைக்கிளில் போய் கேட்டதெல்லாம் உண்டுங்க. எங்கெங்கேயோ போய் கருணாநிதி பேசுகிறாருன்னு சொல்லி போய் இப்போ அவர் பேச்சை கேட்கறதுக்காக போய் மணிக்கணக்கில் காத்திருந்து கேட்டதெல்லாம் உண்டு. ஏன்னா அந்த பேச்சு அந்த மாதிரி இருக்கும். கருணாநிதி பேசுகிறாருன்னா அந்த பேச்சால ஈர்ப்பு அந்த அளவுக்கு இருக்கும். திமுகனாவே பேச்சால வந்த கட்சி தான். ஒன்றும் கொள்கைங்கிறது வேற. கொள்கையை உங்களுக்கு பல தடவை சொல்லிட்டேன். கொள்கைங்கிறது வேற. அது மாதிரி வைகோக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருந்தது. கோவை ராமநாதன் இந்த மாதிரி எல்லாம் ரசிகர் கூட்டங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அவ்வளோ அருமையாக பேசுவாங்க. பேச்ச கேட்டால் டைம் பாஸ் ஆகிறது. 1 மணி நேரம் பேசணுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது 1 மணி நேரம் தானா அப்படிங்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு இருந்த ஒரு நபர் தான் இந்த நாஞ்சில் சம்பத். அவர் திமுகல இருந்து வைகோ வெளியேறும் போது வைகோ பின்னாடியே பெட்டி தூக்கிட்டு அவரு வெளியே வந்தார். அது எல்லா காரணம் தான், ஏதோ நமக்கு கிடைக்குமா அப்படின்னு. இந்த பேச்சாளரை மட்டும் பாருங்க, கடைசி வரைக்கும் பேச்சாளராக தான் இருக்க முடியும். அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது, ஒரு ஒன்றரை சீட்டு கிடைக்குங்கிறதெல்லாம் வராது. ஒரு பேச்சாளராகவே தான் வச்சிருப்பாங்க. அது தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறாங்க எல்லாருமே. அது மாதிரி தான் வைகோ பற்றி தெரியாத, வைகோ சீட்டு கிடைக்கிறதே பெருசு. அவர் கட்சியில் ஆரம்பத்தில் ஏதோ கிடச்சிது, ஒரு 6-7 பேர் ஜெயிச்சாங்க, எம்பி அப்படின்லாம் ஜெயிச்சாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில். அது எப்படி ஜெயிச்சாங்கிறது உங்களுக்கும் தெரியும். பிஜேபியோட அலைன்ஸ் எல்லாம் போட்டு கருணாநிதி சேர்ந்து அதை இதையும் பண்ணி ஜெயிச்சாங்க. எல் கணேசன் அவங்கெல்லாம் இருந்தாங்க. இப்போ கடைசியாக வைகோ பையன் மட்டும்தான் இருக்கிறாங்க. இவரும் வெளியேறிட்டார். அப்போது வைகோ விட்டு வெளியேறி அதிமுகவுக்கு வந்தார். அதுக்கு பரிசாக தான் ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு யுனோவா கார் கொடுத்துருந்தாங்க. சரி, ஒரு பேச்சாளர், நல்ல பேச்சாளர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருந்துட்டு திமுக பேசாத வார்த்தையே இல்லை. ஸ்டாலின் இவ்வளோதான் இல்லை, அவன்லாம் கூட பேசியிருப்பாப்புல, ரொம்ப பேசினாப்புல, ஏகப்பட்டது பேசியிருப்பாப்புல. அது மாதிரி தான் அதிமுகவிலிருந்து திருப்பியும் அம்மா மறைவுக்கு பிரகாரம் திருப்பியும் போய் திமுகவில் போய் சேர்ந்தார். திமுகவில் சேர்ந்துட்டு திருப்பியும் அதிமுக விமர்சனம் பண்ண ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லை, நாம் தமிழர் சீமானையும் விமர்சனம் பண்ண ஆரம்பித்தார். நிறையா பண்ணார். அதிகமாக பெரிய அளவில் தொடலை. இப்போ அப்படியே பேசிக்கிட்டு தன்னோட வாடகை கொடுறது. இதுதான் வாடகை வாயன் பேர். இப்போ அங்கேருந்து திமுகவிலிருந்து முடிக்கிட்டோன்னே எங்கே வந்துட்டார்? தாவேக்காவுக்கு வந்துட்டார். தமிழக வெற்றி கழகம் அது கூடியான்ட்டார். இப்போ அங்கேயும் நின்றுக்கிட்டு சீமான விமர்சனம் பண்ணுறாரு. அதிமுகவில் இருந்து எடுத்து திமுகவை திட்டுறது, திமுகவில் இருந்துக்கிட்டு அதிமுகவை திட்டுறது. இந்த 2 கட்சியை விட்டு வெளியேறி தாவேக்காவுக்கு வந்து எல்லா கட்சியும் திட்டுறது. அப்போ இது வாடகை வாயனா இல்லையா? தனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணுமா இல்லையா? எந்த கொள்கையுமே கிடையாது இவங்களுக்கு. கொள்கைனா என்னன்னே கிடையாது. 50,000 ரூபா ஒரு மேடையில் பேசுறதுக்கு 50,000 ரூபா கொடுக்குறாங்களா? எந்த கட்சி சார்பாக நான் கூப்பிட்டாலும் சரி, நீங்கள் கூப்பிட்டாலும் சரி, யார் கூப்பிட்டாலும் சரி, அவர் 50,000, 1 லட்சம். கொஞ்சம் பீக் ஹவுஸில் இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கியிருப்பார். இப்போ கொஞ்சம் கம்மி ஆகிட்டார். இப்போ அந்த அளவுக்கு மேடை பேச்சாளருக்குலாம் பெரிய மதிப்பெல்லாம் இல்லை, கம்மி ஆகிட்டார். அதனால் இப்போ எவ்வளோ தராங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரில. இவருக்கு வாடகை வாயங்கிற பேரே அதுதான். இவர் சாட்டை துறைமுருகனை குறை சொல்லி பேசியிருக்கு. அதாவது என்னென்னா, சாட்டை துரைமுருகன் வந்து சீமான வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறார். அது அர்த்தம் புரியுதான்? உங்கள் மனைவி இருக்காங்க, அதனால் சீமான் வீட்டில் வந்தால் விஜயலட்சுமி மாதிரி பிரச்சனை வரும் அப்படிங்கிற அந்த ரொம்ப கேவலமான ஒரு மாதிரியான பேசியிருக்காப்புல. இதுதான் தரங்கட்ட அரசியல்வாதி. அதனால தான் பேச்சாளருக்கு வந்து யாரும் சீட்டு தரமாட்டாங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவ்வளோ சீக்கிரம் சீட்டு தரமாட்டாங்க. ஏடிஎம்கேல கொடுத்துருந்தாங்க, அது ஜெயலலிதா பேரில் கொடுத்தாங்க. பெருசாக ஏடிஎம்கேலையும் பெரிய அளவு யாருக்கு கொடுக்கல. சி.கே. சரஸ்வதிக்கு வந்து ஒரு வாரியம் கொடுத்துருந்தாங்க. அவங்களும் அதிமுகவில் இருந்தவங்க தான். ஏதோ ஒரு வாரியம் வந்து ஜெயலலிதா கொடுத்துருந்தாங்க. சி.கே. சரஸ்வதி ஒரு நடிகை இருந்திருப்பாங்க, பாக்யராஜோட கிருஷ்ணராசா படத்தில் கூட நடிச்சிருப்பாங்க, ஆத்தாவா, அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ பேச்சாளருக்குள்ள பெரிய அளவுலலாம் யாருமே தராத காரணமே இந்த மாதிரி தான். தரங்கிட்டு நடந்துக்குவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தகுதி தராதாரம் பார்க்க மாட்டாங்க. அதனால தான் இந்த நாஞ்சில் சம்பத்தை வாடகை வாயன்னு நம்ம சொல்கிறோம். தகுதியை விட்டு இறங்கி பேசுறது, எந்த ஒரு தகுதி தர லோகலுக்கு இறங்கி பேசக்கூடிய ஒரு நபர் இந்த நபர். அப்படிங்கிறதுனால தான் இந்த நபருக்கு வாடகை வாயன்கிற ஒரு பேரை வச்சிருக்கிறாங்க. தப்பு இல்லை, இவர் ஒரு வாடகை வாயன் தான், ஒரு தரங்கட்ட மனிதன் தான். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க.
நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் வேறொரு அரசியல் நபரோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.